ஹரியோம். சிந்திக்க சில துளிகள். இன்றைய சிந்தனை ஒரு வரலாற்று சம்பவம். அது நமது ஊரில் தாராபுரத்தில் நடந்த ஒரு வரலாற்று சம்பவம். அதை பற்றி இன்று யோசிப்போம். பாண்டவர்கள் சூதாட்டத்தில் நாட்டை இழந்து கடைசியாக 13 ஆண்டுகள் வனவாசம் சென்றுவிட்டு திரும்பி வாருங்கள், உங்கள் நாட்டை தருகிறேன் என்று ஒரு ஒப்பந்தம் செய்தார்கள். அதில் 12 ஆண்டுகள் வனத்திலும் ஓராண்டு தலைமறைவாகவும் இருக்க வேண்டும். யாருக்கும் தெரியாமல், அடையாளம் தெரியாமல் வாழ வேண்டும். அப்படி எங்களுக்கு தெரிந்துவிட்டால் மீண்டும் 13 ஆண்டுகள் வனவாசம் போக வேண்டும் என்று ஒரு ஒப்பந்தப்படி வனவாசம் வந்து வனத்தில் வாழ்ந்து 12 ஆண்டுகளை முடித்து விட்டார்கள். அந்த 13வது கடைசி ஆண்டான அஞ்ஞான வாசத்தை எப்படி முடிப்பது, எங்கே முடிப்பது என்று யோசிப்பதற்காக பாண்டவர்கள் 5 தன் மனைவியான திரௌபதியும் 6 பேரும் அமர்ந்தார்கள். அப்போது தர்மர் சொன்னார், அர்ஜுனா, இந்த உலகத்தை, இந்த நாட்டை மட்டுமல்ல, இந்த உலகத்தையே சுற்றி வந்தவன் நீ, தேவலோகமே சென்று வந்தவன் நீ. ஆகவே அஞ்ஞான வாசத்தை முடிப்பதற்கு ஒரு சரியான இடத்தை நீயே சொல்லே, நாம் எல்லாரும் யோசித்து பரிசீலித்து முடிவு செய்வோம் என்றார். அர்ஜுனன் யோசித்து விட்டு சொன்னான், அண்ணா, இந்த பாரத நாட்டினுடைய தென்குடியில் இருக்கிற விராட தேசம் நமக்கு அது ஒரு உகந்த தேசமாக, உகந்த நாடாக இருக்கும் என்று நினைக்கிறேன். விராட மன்னன் நம்ம பேரில் ஒரு மரியாதையும் மதிப்பும் வைத்திருப்பவர். அவருடைய அரண்மனை விராடபுரத்தில் இருக்கிறது. அந்த விராடபுரத்தில் அவருடைய அரண்மனையில் நாம் எல்லோரும் ஆளுக்கொரு வேஷம் போட்டு ஒரு பணியாளாக, ஒரு வேலைக்காரனாக அவருடைய அரண்மனைக்குள்ளே சென்று விட்டால், அந்த அரண்மனைக்குள்ளேயே நம்மளுடைய வேலையை தேடிக்கொண்டால் நாம் வெளியே வர தேவைப்படாது. வெளியே நம்ம யாரும் பார்க்க மாட்டார்கள். நாம் ஒரு வருடத்தை ஈஸியாக கழித்து விடலாம் என்று அர்ஜுனன் சொல்கிறார். இதை கேட்ட தர்மன் சந்தோஷப்பட்டார். உண்மை, நல்ல யோசனை, அதையே செய்வோம். ஆனால் என்ன வேலை செய்வது என்று யோசித்துவிட்டு தர்மனே சொன்னார், இனிமேல் என்னுடைய பெயர் கங்கபட்டர் என்று என் பெயர். நான் மன்னருக்கு யோசனை சொல்லுவேன். வேதங்களில் உள்ள சில விஷயங்களை எடுத்து கூறுவேன். வேதாந்த விஷயங்களை கூறுவேன். அதோடு மன்னர் கொஞ்சம் ஜாலியாக, கொஞ்சம் பொழுதுபோக்காக இருக்கணும் என்றால் அவரோடு சேர்ந்து தாயம் விளையாடுவேன் என்றார். உடனே பீமன் பார்த்தான், இப்படி தாயம் விளையாடித்தானே நம்ம இந்த நிலைமைக்கு நீ கொண்டு வந்திருக்கேன்னு மனசில் தோணுச்சு. ஆனாலும் சொல்ல முடியாத அண்ணன். அப்போது பீமா, நீ சொல், நீ என்ன செய்ய போகிறாய்? எனக்கு மற்றவர்களை பற்றி கவலை இல்லை. ஆனால் உன்னை பற்றி எனக்கு 2 கவலை. ஒன்று, நீ மிக கோபக்காரன். எந்த நேரத்தில் உன்னுடைய கோபம் வெடித்து உண்மையை, உன்னுடைய சுயரூபத்தை காட்டிவிடுவாயோ என்று எனக்கு பயம். இன்னொன்று, நீ அதிகமாக சாப்பிடக்கூடியவன். நீ பல ஆணை 10 ஆணை பலம் கொண்டவன். ஆகவே நீ அதிகமாக சாப்பிட்டு ஆக வேண்டும். ஆகவே உனக்கு சாதாரணமாக கொடுக்கிற எங்களுக்கெல்லாம் போடுற சாப்பாடு அளவுக்கு உனக்கு போட்டால் பத்தாது. ஆகவே உனக்கு தனியாக சமைக்கணும். என்ன பண்ணுறதுன்னு அதுதான் எனக்கு கவலையாக இருக்குது அப்படின்னு சொன்னார் தர்மர். உடனே பீமன் சொன்னார், அண்ணா, கவலை வேண்டாம். இன்றிலிருந்து என் பெயர் வல்லாளன். நான் ஒரு சமையல்காரன். சுவையாக மன்னர் குடும்பங்களுக்கு சமைத்தும் போடுவேன், நானும் சாப்பிட்டு கொள்ளுவேன். அது மட்டுமல்ல, அந்த பொருள் இருக்கும் அந்த அறையிலேயே நானும் இருப்பதால் எப்பெல்லாம் பசிக்கிறதோ 2 எடுத்து வாயில் போட்டுக்கொள்ளலாம்.
ஆகவே இந்த வேலை எனக்கு உகந்தது என்று நினைக்கிறேன். ஏன் சாப்பிட வரும்போது மட்டுமே என்னை பார்ப்பார்கள், மற்றபடி யாரும் பார்க்க மாட்டார்கள். அந்த இடத்துல எனக்கு கோபம் வரப்போவதில்லை. அப்படியே வந்தாலும் 2 சாப்பாடு சரியில்லை என்று 2 திட்டுவார்கள். திட்டிட்டு போகட்டுமே, அதையெல்லாம் நான் பொறுத்து கொள்கிறேன். எனக்கு இந்த வேலை என்று சரியானது என்று எனக்கு தோன்றுகிறது. நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்றார். உடனே தருமனுக்கு அது ரொம்ப பிடித்திருந்தது. சரியான முடிவெடுத்திருக்கிறாய் பீமா என்றார். அர்ஜுனா, நீ என்ன செய்ய போகிறாய் என்று கேட்டார். ஆனால் நான் கங்கனாக, அரசனுக்கு பணியாளனாக, ஏவகனாக இருக்க போகிறேன் என்று தருமன் சொன்னதை பார்த்து அர்ஜுனுடைய கண்ணில் கண்ணீர். இந்திரபிரசத்தில் ஒரு ராஜாவாக, ஒரு கம்பீரமாக வாழ்ந்தவர் தருமர். அவரை பார்ப்பதற்காக எத்தனையோ பேர் வரிசையில் நின்றார்கள். அவ்வளவு ஒரு உற்சாகமுள்ள, ஒரு அலுவல் நிறைந்த ஒரு தலைவர். அப்படிப்பட்டவர் ஒரு சாதாரண மன்னனிடம் நான் பணியாளனாக, ஆலோசனாக வேலைக்கு சேரப்போகிறேன் என்று சொல்லுவதை நினைத்து கண்ணீர் விட்டான் அர்ஜுனன். அதை புரிந்து கொண்டார் தருமன். கவலைப்படாத அர்ஜுனா, ஓராண்டு தானே, நாம் முடித்து விடலாம். நீ சொல், நீ என்ன பண்ண போகிறாய்? அப்போது அர்ஜுனன் சொன்னான், அண்ணா, நான் தேவலோகம் போயிருந்தபோது ஊர்வசி என்னை தொந்தரவு செய்தாள். அவள் விருப்பத்துக்கு இணங்கும்படி நான் மறுத்தேன். அவள் கோபத்தின் உச்சகட்டத்துக்கு போய் ஒரு நாள் எனக்கு ஒரு சாபமிட்டாள். நீ 1 வருடம் ஆணாகவும் பெண்ணாகவும் இல்லாமல் அழியாக போவாயாக, எந்த உணர்வும் இல்லாமல் அழியாக போவாயாகன்னு சாபமிட்டுட்டா. உடனே இதை கேள்விப்பட்ட இந்திரன் ஓடி வந்து, நீ கொடுத்த சாபம் சரியானதல்ல, உன் சாபத்தை பெற்றுக்கொள். அர்ஜுனன் அப்படிப்பட்ட ஆள் இல்லை, அவனுக்கு இந்த சாபம் கொடுமையானது. இதுக்கு ஏதாவது ஒரு நீ சாப விமோசனம் கொடு என்றார். அப்போது அவள் சொன்னாள், சரி, நான் சாப விமோசனம் கொடுக்கிறேன். இந்த கொடுத்த சாபத்தில் மாற்றமில்லை. ஆனால் ஒரு சிறு மாற்றம் என்னவென்றால், இந்த அழியாக போகிற அந்த தன்மை அர்ஜுனன் எப்போ நினைக்கிறானோ அப்போது அவனுக்கு அது கிடைக்கும். அவன் உடல் அப்போது அது மாறிவிடும். மற்றபடி அது 1 வருடத்துக்கு நீடிக்கும். மற்றபடி இதில் மாற்றமில்லை என்றால் இது அர்ஜுனன் சரி என்று ஏற்றுக்கொண்டான். அந்த வாய்ப்பு இப்போ வந்திருக்கிறதண்ணா. நான் ஒரு ஆணாகவும் இல்லாமல் பெண்ணாகவும் இல்லாமல் திருப்பிரகநிலை என்ற பெயரோடு ஒரு அழியாக, ஒரு பெண் வேடமும் இல்லாமல் ஆண் வேடமும் இல்லாமல் நான் சேலை கட்டிக்கொண்டு, கையில் வளையல் போட்டுக்கொண்டு, என் தலையை வாரி முடிந்து கொண்டு, சடைப்பின்னி பூ வைத்து கொண்டு, நான் இன்றிருந்து பெண்ணுக்கும் சேராமல் ஆணுக்கும் சேராமல் ஒரு அழியான ஒரு உடம்போடு நான் திகழப் போகிறேன். என் பெயர் திருகுநலை என்று சொன்னான் அர்ஜுனன். சரி, என்ன வேலை செய்ய போகிறாய்? நான் அரண்மனையில் இருக்கின்ற ராஜகுமாரிகளுக்கு, மந்திரிகுமாரிகளுக்கு, அரசாங்கத்தில் உயர்ந்த பதவியில் இருக்கிற அந்த அரண்மனையில் இருக்கிற பெண்கள் அத்தனை பேர்த்துக்கும் நாட்டியம் சொல்லித்தரப்போகிறேன், சங்கீதம் சொல்லித்தரப்போகிறேன், கலை கலாச்சாரத்தை எல்லாம் கற்பிக்கப் போகிறேன். அந்த பணியை செய்யப் போகிறேன் என்றார் அர்ஜுனன். தர்மர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். சரியான முடிவெடுத்திருக்கிறாய் என்று. அடுத்து நகுலனை பார்த்தார்கள். நகுலன் சொன்னான், அண்ணா, கவலைப்படாதீர்கள். இன்றிலிருந்து நான் ஒரு குதிரை மேய்ப்பவனாக தாமக்கிரந்தி என்ற பெயரோடு, என் பெயர் இனிமேல் தாமக்கிரந்தி, நான் குதிரை மேய்ப்பவனாக நான் விராடபுரத்து மகாராஜாவிடம் வாழப்போகிறேன் என்றார். உடனே சகாதேவன் சொன்னான், அண்ணா, இனிமேல் என் தந்திரிபாலன், என் பெயர் தந்திரிபாலன், பசுமாடு மேய்ப்பவன், பசுகளை பார்த்து கொள்பவன், பசுமாட்டுக்கு தேவையானதை கொடுத்து பசுவை பராமரிப்பவன், அப்படிப்பட்ட மாடு மேய்ப்பவனாக மாறப்போகிறேன் என்றார். அடுத்து திரௌபதி என்ன செய்ய போகிறாய் என்றபோது, இனிமேல் சைரந்திரி என் பெயர், நான் ராஜாவிடம் மட்டுமல்ல, ராஜகுமாரி, மன்னருடைய மனைவி, அங்கிருக்கிற அத்தனை அரண்மனையில் இருக்கிற அத்தனை பெண்களுக்கும் அலங்காரம் செய்யும் பெண்ணாக, இன்னைக்கு டியூட்டி பார் நடத்துகிறாங்க இல்லையா, அதை அன்னைக்கே திரௌபதி செய்தவள்.
அலங்காரம் செய்துவிடப் போகிறேன். ஒரு அந்தப்புரத்தில் அலங்காரம் செய்யக்கூடிய ஒரு பணிப்பெண்ணாக நான் வாழப்போகிறேன் என்றாள் திரௌபதி. இப்படி இவர்கள் எல்லாரும் பேசி முடித்தவுடன் கிளம்பலாம் என்றபோது அவர்கள் இந்த பேசிய இடம் தௌமியர் மகரிஷி ஆசிரமம். தௌமியர் அவர்களை கூப்பிட்டு சில யோசனைகள் சொன்னார். நீங்கள் எடுத்திருக்க முடிவு சரியான முடிவு. ஆனால் நீங்கள் வாழப்போகிற இடம், ஒரு வருஷம் இருக்க போகிற இடம் ஒரு மகாராஜாவுடைய அரண்மனை. உங்களை பார்ப்பதற்கு சாதாரண வேலைக்காரன் போல் நீங்கள் இருக்க மாட்டீர்கள். அதனால் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உங்களை யாரும் உங்களிடம் கவர்ந்து உங்களை நெருங்குவார்கள். நீங்கள் கொஞ்சம் தள்ளியே பழக வேண்டும். அது மட்டுமல்ல, அங்கு அரசாங்கத்தில் வேலை செய்யும்போது சில முடிவுகள் எடுப்பார்கள். தடால் என்று சில முடிவுகள், அறிவிப்புகள் வெளிவரும். அப்போது உங்களுக்கு அது தவறாக தெரியலாம், அனுபவம் இருக்கலாம். ஆனால் நீங்கள் சொல்லக்கூடாது. கேட்டால் மட்டும் சொல்லணும், இல்லைன்னா சொல்லக்கூடாது. இல்லை என்றால் உங்களுக்கு அது பெரிய பகையாக சேர்ந்துவிடும், இடைஞ்சலாக சேர்ந்துவிடும். அது மட்டுமல்ல, உங்களை யாராவது உங்களை விட சாதாரண ஆளை கூப்பிட்டு பாராட்டலாம். உங்களை விட வேலை செய்யாத ஒருத்தனை மிகைப்படுத்தி பாராட்டலாம், புகழலாம். ஆனால் உங்களை புகழலையே என்று, இது நியாயமில்லையே என்று நீங்கள் வருத்தப்படக்கூடாது. இப்படி எந்த விஷயத்திலும் கவலைப்படாமல், தலையிடாமல், எச்சரிக்கையாகவும் சாமர்த்தியமாக செயல்பட்டீர்கள் என்றால் இந்த அஞ்ஞான வாசத்தை அழகாக முடித்து விடலாம் என்றார் தௌமியர். ரொம்ப சந்தோஷம் என்று அவரிடம் ஆசீர்வாதம் வாங்கி கொண்டு தென் திசையை நோக்கி பாண்டவர்கள் நடக்க துவங்கினார்கள். மேல் கொண்டு என்ன நடந்தது நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம். ஹரியோ. சிந்திக்க சில துளிகள். இன்றைய சிந்தனை, இன்னைக்கு நடந்த ஒரு சின்ன விஷயம். நான் மதியம் சாப்பிட்டுட்டு பள்ளியில் 1 மணி நேரம் ஃப்ரீயாக உட்காந்துருப்பேன். பள்ளியில் எனக்கு என்ன வேலைன்னு கேட்குறீங்களா? நான் ஒரு யோகா ஆசிரியர். ஒரு பள்ளிக்கு இல்லை, வாரத்தில் ஒரு 4 பள்ளிக்கு போவேன். ஒரு நாள் ஒரு பள்ளிக்கு, 2 நாள் ஒரு பள்ளிக்கு, அந்த மாதிரி 6 நாள் 4 பள்ளிக்கு போவேன். மதிய உணவு முடிச்சுட்டு 1 மணி நேரம் உடனே யோகா இருக்காது. சாப்பிட்ட உடனே யோகா செய்யக்கூடாது இல்லையா? அதனால் ஒரு பீரியடு ஃப்ரீயாக உட்காந்துருப்பேன். அப்போ ஃப்ரீயாக இருக்கிற சில பேர் நம்ம பேசிகிட்ருப்போம். சில குழந்தைகள் சந்தேகம் கேட்குறது அந்த நேரம் தான் வரும். அப்படி சாப்பிட்ட உடனே அந்த ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் அந்த பெல் அடிக்க வரையிலும் சில குழந்தைகள் பேசிட்டு போவோம். அப்படி இன்றைக்கி ஒரு பொண்ணு வந்தது, பேசிகிட்டு இருந்தது. 10வது படிக்கிற பொண்ணு. எப்படிம்மா பாடமெல்லாம் எப்படி போகுது அப்படின்னு கேட்டேன். நல்லா போகுதுங்க சார், ஆனால் இந்த பாடத்தில் தான் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட பாடத்தை சொல்லி அதில் தான் எங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு. என்ன பிரச்சனை, புரிய மாட்டேங்குதான்னு கேட்டேன். இல்லை, புரியுறதெல்லாம் புரியுது, ஆனால் அந்த சாரை கண்டாலே எங்களுக்கு பயமாக இருக்குது, அவர் உள்ளே வந்தாலே எங்களுக்கு பயமாக இருக்குது. ஏன் திட்டுவாரா? திட்டுனா பரவாயில்ல, அடித்து போடுவார். அடிச்சிட்டாரு, போன வாரம் எங்களை அடிச்சிட்டாரு. நான் ஒரு நாள் ஃபுல்லாக அழுதுகிட்டே இருந்தேன் அப்படின்னு சொல்லிச்சு. வீட்டில் கூட அம்மாவுக்கு தெரிஞ்சது. அம்மா கேட்குறோம்னாங்க, நான் தான் வேண்டான்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லிச்சு. சரி, ஏன் திட்டினாரு, ஏன் அடிக்கிறாரு? மற்றவங்களாம் மார்க் எடுத்துட்டாங்க, நாங்கள் ஒரு 5-6 பேர் எடுக்க முடியல, அதனால் எங்களை திட்டினாரு, அடித்தார்.
இந்த இடத்துல பெற்றோர்களும் ஆசிரியருமான நம்ம சில விஷயங்கள் யோசிக்க வேண்டியது இருக்குது. என்ன அப்படின்னா, எல்லா குழந்தைகளும் ஒரே மாதிரி இருக்காது, இருக்கவும் முடியாது. இப்போ நான் யோகா சொல்லி கொடுக்குறேன், 40-50 பேர் இருப்பாங்க, குறைஞ்சது 40 பேர் இருப்பாங்க. ஒரு 3 ஆசனம், அந்த ஆசனத்தினுடைய எப்படி செய்கிறது, என்ன பெயர், என்ன பயன், இதெல்லாம் சொல்லி கொடுப்பேன். கடைசியாக உட்கார வச்சு எத்தனை ஆசனம் சொல்லி கொடுத்தேன், பெயர் என்ன, பயன் என்னன்னு கேட்டால் ஒரு 4-5 குழந்தைய சொல்லும். ஒரு 10, அதிகபட்சம் 10 பேர் 15 பேர் சொல்லலாம் 50 பேரில். மற்றவங்களாம் கம்முன்னு தான் உட்காந்துருப்பாங்க. ஏன்னா அதில் இருக்கிற ஆர்வம், அதை கவனிக்கிற தன்மை, கவனித்ததை உள்வாங்கிக்கிற தன்மை, மனசில் பதிய வைக்கிறதுக்கு அதில் ஆர்வம் இருந்து அதையே கவனித்து அதையே நினச்சி அதையே செய்துக்கிட்டு இருந்தால் தான் அந்த மனப்பாடாகும். இது யோகாவில் அப்படி. பாடத்தில் பாருங்கள், மற்ற கிளாஸ் நடக்குது, சார் பாடம் நடத்துகிறாரு, எல்லா குழந்தைக்கும் தானே நடத்துகிறாரு. ஆனால் சில குழந்தைகள் 100க்கு 99 மார்க் வாங்குது, சிலது 70 மார்க்கு, சிலது 50, சிலது 35, சிலது ஃபெயில் ஆயிடுது. என்ன காரணம்? அதுவும் கவனிக்கிற தன்மை. ஆர்வம் இல்லைன்னு சொல்ல முடியாது, ஆர்வம் இல்லாத பள்ளிக்கூடம் வர முடியாது. ஆனால் கவனிக்கிற தன்மை, அதை உள்வாங்கிக்கிற தன்மை, அதை படிக்கிறது, மனப்பாடம் பண்ணுறது. மனப்பாடம் பண்ணினாலும் கூட அடுத்த நாள் மறந்து போயிடும், மறுபடியும் புக்கை திறந்தால் ஞாபகம் வரும், மூடுனா மறந்து போயிடும். இப்படி நிறையா பிரச்சனைகள் இருக்குது. ஒரு உதாரணம், இந்த பிரச்சனைகள் ஏன் வருது? உதாரணத்துக்கு ஒரு விஷயம் சொல்கிறேனே. எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல மனிதர், நல்ல நண்பர், சிறந்த சிவபக்தர், சிறந்த ஆன்மீகவாதி. அவருடைய பொண்ணு 4.5 வருஷம் இருக்கும், அல்லது 6 வருஷம் இருக்கும். 6 வயதில் 1330 குறளையும் மனப்பாடம். அன்றைய முதல்வரான கலைஞர் கருணாநிதியிடம் போய் இந்த குறளை சொல்லி ஒப்பிச்சு பரிசு வாங்கிட்டு வந்தது அந்த குழந்தை. அந்த ஒவ்வொரு குறளினுடைய தலைப்பை சொன்னால் போதும். அந்த அறத்துப்பால் அப்படின்னா அது கடகடகடன்னு அந்த 10 குறளையும் சொல்லும். காமத்துப்பால் அப்படின்னா கடகடகடன்னு அந்த 10 குறளை சொல்லும். இது அவ்வளவு சிறப்பான குழந்தை. எத்தனை வயசில்? 6 வயசில். பள்ளிக்கூடத்தில் 1வது அல்லது 2வது படிக்கலாம். 2வது படிக்கிற ஒரு குழந்தை தமிழ் எழுத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கே 2 வருஷம் ஆகும். அதை கூட்டி வாசிக்கிறதுக்கு மறுபடியும் சில காலம் பிடிக்கும். ஆனால் அந்த வயசில் 1330 குறளை மனப்பாடம் பண்ணுறதுனா எப்படி? அதுதான் கர்ம வினை, முன்ஜென்ம வினை. அது இப்போ பட்டு படித்ததல்ல, முன்ஜென்மத்திலையும் படிச்சிருக்கோம். அதனால தான் இந்த குறள் பார்த்த உடனே மனப்பாடாகுது. இது மறுக்கிறவங்க, நீங்கள் வேணால் சவாலிட்டு திருக்குறளை மனப்பாடம் பண்ணுங்க பார்க்கலாம். எவ்வளவு நாள் ஆகும், எத்தனை மாதம் ஆகும், எத்தனை வருஷம் ஆகும்? அப்படி 1330 குறளையும் மனப்பாடம் பண்ணால் கூட, குறளை மனப்பாடம் பண்ணிக்கிட்டே போகும்போது, இப்போ ஒரு 1000 குறள் மனப்பாடம் பண்ணுன்னா 1001வது குறளை மனப்பாடம் பண்ணும்போது இந்த ஃபஸ்ட்டு குறள், முதல் குறள் மறந்து போயிடும். இது தினசரி சொல்லிக்கிட்டே இருந்தால் தான், இல்லைன்னா மறந்து போயிடும். இப்படி நீங்கள் சந்தேகப்பட்டால் மனப்பாடம் பண்ணி பாருங்கள், அப்போ புரியும். அதனால் கர்ம வினை இதுதான் அனுபவம். நம்ம பெரியவங்க அழகாக சொல்லுவாங்க, நீ எதை சம்பாதிச்சாலும் நீ சாகும்போது கொண்டு போகிறது நீ கட்டுறதை தாண்டா கொண்டு போக முடியும், கல்வி தான் உன் கூட வரும்பாங்க. அந்த கல்வி தான் நம்மளுடைய கூட வர்றது, அடுத்த ஜென்மத்துக்கு போகிறது நாம் கற்ற அனுபவங்கள் தான். அதனால் இது யாரும் மறுக்க முடியாது. ஆகவே ஒவ்வொருத்தருடைய குழந்தைக்கும், ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட மனிதருக்கும் ஒவ்வொரு வாழ்க்கை இருக்குது, ஒவ்வொரு பயன் இருக்குது, ஒவ்வொரு கர்ம வினை இருக்குது. அதன் அடிப்படையில் தான் அதனுடைய வாழ்க்கை அமையும், அதன் அடிப்படையில் தான் அதனுடைய திறமை அமையும். சரி, இதை மாற்ற முடியுமா? முடியும், தாராளமாக மாற்ற முடியும். இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டால் தான் நம்ம மாற்றுறதுக்கு நாம் அந்த குழந்தைக்கு உதவியாக இருக்க முடியும். அதில் நம்ம வீட்டில் பெற்றோர்கள் இங்கே பாரு, என் குழந்தையும் பிள்ளையும் அங்கே தான் படிக்கிறான், அவள் குழந்தையும் அங்கே தான் படிக்கிறான், அவள் பாரு அந்த மார்க் எடுத்திருக்கா, இவள் பாரு இந்த மார்க் எடுத்திருக்கா, அதே வாத்தியார், அதே ஸ்கூலு, அதே செலவு, ஏடி இப்படி பண்ணி தொலைக்கிறேன் அப்படின்னு பிள்ளைகளை திட்டுவோம். இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டா தான்
நம்ம குழந்தைக்கு நம்ம உதவியாக இருக்க முடியும், இல்லைன்னா குழந்தைக்கு பாரமாக தான் இருக்க முடியும். இதே போல் தான் ஆசிரியர்களும் கூட. இதை நம்ம கட்டாயம் புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு